ஓம் நம சிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிரதோஷ நன்னாளில் நம்ம முழுமையான பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷம் ரொம்ப மகிமையான பிரதோஷம். இத்தனை நாள் வந்த பிரதோஷம் மாதிரி இது கிடையாது. இது பிரதோஷத்துக்கு பேரே குபேர பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு போனால் எல்லா பலன்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் எல்லாமே தேவை உள்ளதை மட்டுமே போடுவோம். நம்ம நல்லதையே போடுவோம். எந்த ஒரு நியூஸுமே தவறான நியூஸ் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம போடுறதில்ல. சிவனை பற்றி இன்றைக்கி நான் முதலாக போட்டிருக்கிறேன். முதல் முறையாக ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த பதிவை ஃபுல்லாக கேட்டு முடித்ததுக்கு அப்புறமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த குபேர பிரதோஷங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல தாங்க வரும். அதில் நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சதை அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அனைத்துமே நடக்கும். இல்லைங்க, என்னால் வாங்கி கொடுக்க முடியலை, என் கையில் காசு இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. ஒரே ஒரு வில்வ இலையை கொடுங்க, அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் எந்த கவலையும் பட தேவையே கிடையாது. அந்த ஒரு வில்வ இலையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால தான் இந்த பிரதோஷத்துக்கு பேரே குபேர பிரதோஷம் நம்ம சொல்கிறோங்க. அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத மந்திரங்க. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பிரதோஷத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நலனும் நன்மையும் பலனும் கண்டிப்பாக சேரும். காசிக்கு போன புண்ணியமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஆமாங்க, எல்லோருமே ஈஸியாக ஒரு இடத்துக்கு, காசிங்கிறது தூரமாக இருக்குது, போயிட்டு வந்துட முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நவம்பர் 28ஆம் தேதி இந்த பிரதோஷத்தன்று இன்று நீங்கள் இதை சொல்லுங்கள். என்ன மந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவிலேயே நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த மந்திரத்தோடைய வீடியோ வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது யாரெல்லாம் சொல்லலாம், யாரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு மந்திரத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் இந்த மந்திரத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. எல்லோருமே சொல்லலாங்க. அதாவது நம்ம இப்போ பீரியட்ஸ் டைம் நான் சொல்லலாமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஆமாங்க, எனக்கு இப்போ ஒரு குழந்த இப்போ இருக்குது, இப்போ ஒரு தீட்டு வீடு, இப்போ சொல்லலாமா பிறந்திருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக்கலாம், தவறு கிடையாது. சிவபெருமான் அதையும் ஏற்றுக்கிடுவார். நீங்கள் இந்த பதிவை எல்லாத்தையுமே சொன்னீங்கன்னா, முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இது முழுசாக புரியுங்க. கண்டிப்பாக பாருங்கள். அதாவது நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு அவசரமாக இப்போ குளிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தலைவலி குளிக்கலைனாலும் சொல்லலாம், உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்னாலும் சொல்லலாம். எந்த ஒரு தீட்டும் இந்த மந்திரத்துக்கு கிடையாது. எல்லோருக்குமே நன்மை பயக்கிற ஒரே மந்திரம் அது இதுதான். இந்த பிரதோஷத்துக்கு இதை மறக்காமல் சொல்லிடுங்க. இரவு 12 மணிக்குள் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நான் வேலைக்கு போயிட்டேன், இப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள். சிவபெருமான் முன்னாடி சொல்லுங்கள், போதுங்க. மனசார நினைங்க. இல்லை, என்னையோட கோயிலுக்கு போக முடியும், நான் சொல்லிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை சொல்லிக்கிடலாம். குளிச்சுட்டு சொல்லலாம், என்னால் குளிக்க முடியலங்க, ரொம்ப குளிராக இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் குளிக்கலை, மந்திரம் சொல்ல முடியலை. நீங்கள் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இமயமலையை பார்த்த புண்ணியம், காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் உங்களை சேரும். கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பீர்கள். இது அப்பேற்பட்ட குபேர
ஒரு குபேர பிரதோஷம் இந்த வருஷம் வந்திருக்கு. இதுதான் கடைசி பிரதோஷம் இந்த வருஷத்தில். இன்னும் அடுத்த பிரதோஷம் அடுத்த புது வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரும். நீங்கள் இந்த பிரதோஷத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. எல்லோருமே சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்த்துருக்குறீங்க. இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிடட்டும். அவங்களும் இதை பற்றி இந்த பலனை அவங்களும் அதை அனுபவிக்கட்டும். அவங்களும் நல்லா இருக்கட்டும். அதனால் நல் எண்ணங்களில் தான் இதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியுமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்களும் கேட்டு பயன்பெறணும். 4 பேருக்கும் அதை சொல்லுங்கள். என்னுடைய சேனல் சங்கரி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நான் போடுறேன். நீங்கள் இதுக்கு தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல பதிவுகள் போட போகிறேன். உங்களுக்கு எல்லாமே சேருங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அடுத்து என்ன போடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரியே நானும் உங்களுக்கு போடுறேன். என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்கிறோம். சிவபெருமானை கண்ணப்பர் சொல்லி கண்ணை பிடுங்கி அவர் சிவன் கண்லேருந்து ரத்தம் வருதேன்னு வச்சார். இந்த கதையை நம்மளுக்கு தெரியும். அவருக்கு கண்ணை உடனே கொடுத்துட்டார். இந்த மாதிரி சிவராத்திரிங்கிறது அப்போதான் உருவானது. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான நம்மளுக்கு முத்தான ஒரு இது கிடச்சிருக்குது இன்று. அவ்வளோ ஒரு நல்ல நாள் பிரதோஷம். எத்தனையோ பிரதோஷங்கள் வருது. சனிக்கிழமை வந்தால் சனி பிரதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரதோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை 9 முறை மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை வாட்டி சொல்கிறீங்கன்னா 9 முறை சொல்லணும். சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். இரவு 12 மணிக்குள்ளே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சது நடக்கும். எதுவுமே கைமீறி போகாது. ஆமாங்க, எங்களுக்கு கல்யாணம் முடியணும் வேண்டிக்கோங்க, குழந்தை வர வேணும் வேண்டிக்கோங்க. எல்லாமே நன்மையாகவே நடக்கும். உங்களுக்கு எந்த கவலையுமே நீங்கள் படவே வேண்டாம். இந்த பிரதோஷம் உங்களுக்கு அடுத்த பிரதோஷத்துக்கு எப்படி இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க அப்படிங்கிற பாட்டையும் பாடுங்க. இப்போ இந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த மந்திரத்தை 9 முறை மட்டும் சொன்னால் போதும். அந்த மந்திரத்தை தான் நீங்கள் இப்போ சொல்லணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சுற்று உள்ளவர்கள் எல்லோருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அவர்களும் நன்மையை உணர வேண்டும். அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் அனுப்பி விட்டீங்க, எனக்கு அது மனசு திருப்தியாக இருக்குது, என் மனசு சந்தோஷமாக இருக்குன்னு உங்ககிட்ட அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் அதனால் ஓம் ஐஸ்வர்ய லிங்காய நமக 9 முறை சொல்லுங்கள்.